ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடு உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஒரு பொண்டாட்டியை குழந்தைன்னு சொல்லி எந்த புருஷ வாயிலையும் வந்திருக்காது. ஆனால் விஜய் சொல்கிறாரு, குழந்தை சொல்லட்டும் விடு மாமி, சொல்ல வந்ததை நான் பேசணும்னு சொல்லிட்டு மாமியை வெளியே அனுப்புகிறாரு. மாமிக்கிட்டேயும் காவேரி ஆமாம் அவரோட பொண்டாட்டி தான் சொல்லிட்டு பேச உள்ள வரா. இந்த சாரதாம்மா தான் இனி புரிஞ்சுக்கணும். சாரதாம்மா பிள்ளைங்களை நம்பாமல் கடையில் போய் அப்பளம் போட்டுறதா விசாரிக்கிறாங்க. அது ரொம்ப தவறு. அப்போ ஒரு சின்ன குழந்தை இல்லை காவேரி, ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு நம்பாமல் தான் போயிட்டு கேட்குறாங்க. அங்கே கோவப்பட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்லேயும் கோவப்பட்டு விஜய் கிட்ட போய் பேசுகிறாங்க. அவங்க நடந்த கதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்க கஷ்டப்படாமல் இருந்தாங்க, என் புருஷன் இப்படி வச்சுருந்தாருன்னு சொல்லிட்டு. அது உண்மைதான். அதுக்காக ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி தவறு நடந்துடுது, அதை மன்னித்து அவங்கள எப்படி வாழ வைக்கணும்னு தான் ஒரு அம்மா பார்க்கணுமே தவிர அதையே சொல்லி சொல்லி பேசக்கூடாது. விஜயும் சொல்கிறாரு, காவேரி இல்லாமல் என்னால் வாழ முடியாது, என் பொண்டாட்டி நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன், தயவு செய்து புரிஞ்சுக்கணும், எங்களை சேர்த்து வைங்க, என் கூட அனுப்பணும், நீங்களும் என் கூட வாங்கன்னு சொல்கிறாரு. அந்த அம்மா அப்படியே வந்ததும் பாட்டிலாம் கேட்குறாங்க, காவேரி புருஷன்கிட்ட பேசுனியான்னு சொல்லிட்டு முறைக்கிறாங்க. பாட்டி ஹைலைட்டு தான் காவேரி புருஷன்னு சொல்லிட்டு விஜயை ஏற்றுக்கினாங்க. இந்த இடத்துல சொல்கிறாங்க எல்லாத்தையும். காவேரிக்கிட்டே சொல்கிறாங்க, உனக்கு அந்த பையன் கூட தான் வாழணும்னா நீ தாராளமாக போ, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட வராது. இப்படி பட்டும் படாமல் ஒரு அம்மா பேசக்கூடாது, ஆராய்ச்சி தான் முடிவு எடுக்கணும். சரி நான் பார்த்து இது பண்ணுறேன், அப்படி தான் பசங்களுக்கு ஆறுதலாக இருக்கணுமே தவிர கோபமாக பேசக்கூடாது. அந்த வெண்ணிலாவால் மறுபடியும் பிரச்சனை வந்தால் வெண்ணிலாவை ஏற்றுக்குன்னு உன்னை விட்ட என்கிட்ட வந்து நிற்கக்கூடாதுன்ற போல் கங்காவை என்னம்மா பேசுகிற இப்படிலான்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசக்கூடாது. அந்த வெண்ணிலாவால் பிரச்சனை வராத அளவுக்கு ஒரு அம்மா முடிவு எடுத்து விஜய் கிட்டே பேசணும். அதை விட்டுட்டு கோவப்படுறது தப்பு தான். கோவப்பட்டுக்கிட்டே இருந்தால் அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும். காவேரியும் நீ போகிறதா இருந்தால் போ, ஆனால் திரும்பி வரக்கூடாதுன்ட்டு அம்மா இந்த ஒரு டைம் மட்டும் உன்னை மீறி எதுவும் செய்ய மாட்டேன், நான் விஜய் கிட்டே பேசுகிறேன்ட்டு போகிறாங்க. போயிட்டு விஜய் கிட்டே பேசணுன்ட்டு நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம் என்ன பேசுகிறாங்கன்ட்டு.